லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இது நடந்துச்சுன்னா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரியா? அம்மா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், உன் காதுல கொஞ்சமாவது விழுதா? விழுது, நல்லா விழுது. மா மா பகவதி, மா, அதான் அங்க சடங்கெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் நீ இங்க வந்த? நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? நீ அங்க போய் நடக்கிறத அமைதியா பாருன்னு அர்த்தம். என்னது அமைதியா பாக்குறதா? நீ என்ன நினைக்கிற என்ன பத்தி? அப்ப என் பொண்ணு வாழ்க்கை? என்ன நம்பு மீனாட்சி, என்ன நடக்குதுன்னு நீயே பாரு. வேணாம், என்னால முடியாது. சங்கிலி மாதிரி ஒருத்தனுக்கு என் பொண்ணு தார வார்த்தை கொடுக்கறதுக்கு இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் என்னால முடியாது. இததான் நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டிய மீனாட்சி, அதை நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு ஞாபகம் இருந்தா அப்புறமா ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குது? முதல்ல நீ அங்க போ, உனக்காக அங்க எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வா, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். தார வாத்து கொடுக்கற சடங்கு முடிஞ்சிடுச்சுன்னா, அம்மா, உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கும்? நீயே இப்படி ஒண்ணும் பேசாம இருந்தா எப்படி? சரி, அப்ப நான் போறேன். உன் மேல நம்பிக்கை வச்சுதான் போறேன். ஆனா எனக்கு இவனை பத்தி நல்லா தெரியும். இவன் ஒரு பொறுக்கி ராஸ்கல். அவன் தான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறான். என்னம்மா, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனையில இருக்க? சாரிங்க, நீங்க வந்ததையே கவனிக்கல. வாட் ஹேப்பன்? எனி ப்ராப்ளம்? ஹே, நான் ஒரு கமிஷனர், நீ ஒரு கலெக்டர். அப்படி இருக்கும்போது கவலைப்படலாமா? நீ கவலைப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? டெல் மீ, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, சக்திங்கிற ஒரு பொண்ணை பத்தி. ஐஏஎஸ் ட்ரைனிங்க்கு வந்தா நிச்சயமா ஐஏஎஸ் ஆகி சாதிப்பான்னு சொல்லி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ். அந்த பொண்ணுக்கு என்ன இப்போ? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அவ அவ்வளவு படிச்ச பொண்ணு, அப்புறம் எப்படி ஒரு பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும்? தெரியலங்க, நான் கேட்டதுக்கு ஏதோ குடும்ப சூழ்நிலைன்னு மட்டும்தான் சொன்னா, வேற எதுவும் சொல்லல. என்னால என்னவோ இந்த கல்யாணத்தை ஜீரணிக்கவே முடியலங்க. அவ தங்கச்சிக்கிட்டையும் கேட்டேன், அவளுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அவங்க ஃபேமிலியில யாருக்குமே விருப்பம் இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன குடும்ப சூழ்நிலைன்னு எனக்கு புரியல. அதான் ஒரே யோசனையாவே இருக்கு. இதுல யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு? யூ நீட் எனி ஹெல்ப்? ப்ளீஸ் டெல் மீ. அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு வச்சிருவா? சச்சே, ஆஹா, அதெல்லாம் தப்பு. ஆமா, இப்படி செஞ்சா என்ன? இப்போ கலெக்டர் மேடம் என்னதான் சொல்ல வரீங்க? ஆமாங்க, அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அதுல ஏதாவது ஒன்ன சொல்லி அவனை தூக்கி உள்ள வச்சிருங்க. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்காம இருந்தா சரி. கல்யாணம் நிக்கட்டும், அப்புறமா வெளியே விடுங்க. ஏங்க, நல்லவனை தூக்கி உள்ள வைக்கதாங்க யோசிக்கணும். அது தப்பு. ஆனா இவன மாதிரி ரவுடிக்கெல்லாம் இவ்வளவு யோசனை தேவையில்லை. அவன் மேல இருக்க கேஸே போதும். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. இவன் ஏதோ மிரட்டி தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைக்கிறேன். அது மட்டும் நிச்சயம். இந்த பொண்ணு இப்படி தப்பான முடிவெடுக்கிற பொண்ணெல்லாம் கிடையாது. சரி, அப்படி இவன் மேல எந்த கேஸும் இல்ல, ரொம்ப நல்லவன் தெரிஞ்சா நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. நீ ஒன்னும் வரி பண்ணாத. ஹலோ, அவன் பேரை சொன்னதும் போலீஸ்காரங்க கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. பெரிய ரவுடியா இருப்பான் போல இருக்கே. நீ சொல்றதும் நியாயம்தான்.
அவன மாதிரி பொறுக்கிக்கு இந்த மாதிரி படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. ம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீ சொல்றது நியாயமா இருந்தா அந்த பொண்ணுக்கு நல்லதே நடக்கும். அப்படி இல்ல கடவுள் விட்ட வழிதான். என்னையா யமுனா, போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வா. ஊர் பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல, நல்ல நேரம் வரும்போதே தாரவாத்து குடுக்கற சடங்க முடிச்சிடணும். ஏங்க சொல்லுங்க. யமுனா போமா, போய் அம்மாவை கூட்டிட்டு வா. எப்பா, வர வேண்டிய ஆட்கள்லாம் வந்தாச்சு. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. யாருக்காவது எந்த மறுப்பு இருந்தாலும் சொல்லிருங்கய்யா. என்ன ஏதுன்னு இப்பயே பேசி தீர்த்துக்குருவோம். என் மாப்பிள்ளை சங்கிலிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பேசி பத்திரிக்கை அடிச்சு ஊர் பூரா கொடுத்தாச்சு. சீக்கிரமே கல்யாணம். இது பூரா உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆமா ஆமா. ஆனா நம்ம ஊர் வழக்கப்படி தார வாக்குற சடங்கை இப்ப நாங்க நடத்த போறோம். தார வாக்குற சடங்குனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும்பா, மேல சொல்லு. இப்ப மீனாட்சி அவ கையால சக்திய தார வார்த்து கொடுக்க போறா. இந்த சடங்க நானும் மீனாட்சியும் சேர்ந்து செய்ய போறோம். என்ன மீனாட்சி, இதுல உனக்கு சம்மதம் தானே? நீ நம்ம ஊர்க்காரி, உனக்கு சொல்ல வேண்டியதே இல்ல. பொண்ணை தார வாத்து கொடுத்தா பாதி கல்யாணம் முடிஞ்சு. சம்மதிக்கிறோம். அதுக்கு கைப்பிடிச்சு கொடுக்கறது தான் இந்த சடங்கு. நீ எங்க பொண்ணை ஏத்துக்கிற இல்ல? இத பாருங்க, என் தம்பி சங்கிலிக்கும் உங்க பொண்ணு சக்திக்கும் கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு பரிபூரண சம்மதம். நீங்க தாரவாத்து கொடுக்கறத நானும் ஏத்துக்கிறேன். அப்புறம் என்ன மீனாட்சி, பொண்ணு கையை பிடிச்சு மாப்பிள்ளை கையில கொடு. இத நிக்கிறான் பாருங்க, வாங்க. சார், என்ன சார்? நில்லுங்க சார். எதுக்கு சார் தம்பி ஏன் சார் இழுத்துட்டு போறீங்க? எதுவும் பேசாத, வா. கேளுங்க. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா சொல்றாருல, சார் என்ன பண்றீங்க? சார் வாங்கறேன். விடுங்க சார். சார் விடுங்க சார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. சார் மாமா, சார் விடுங்க சார். சார், ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்குள்ள புகுந்து நீங்க வாடி மாப்பிள்ளை எடுத்துட்டு போனா என்ன சார் அர்த்தம்? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி நீங்க செய்யலாமா சார்? இப்பெல்லாம் அவன் எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்ல சார். மா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க.
ஏங்க நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷங்க தானே? ஒரு ஃபங்க்ஷன் நடத்துற இடத்துல இருந்து மாப்பிளைய தரதரன்னு இழுத்துட்டு போறாரு, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? கேளுங்க சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவன் என்ன தப்பு பண்ணான்னு அழிச்சிட்டு போறீங்க? யோ, நீ பெரிய மனுஷன் தானே? அவன் முகத்தை பார்த்தா தெரியல, அவன் பொறுக்கி நீ தெரியலையா? இவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? மனசாட்சியோட பேசியா? ஏய் வாடா, எதுவும் பேசாத. நில்லுங்க சார். மாமா, தம்பி என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? வாடா. விடுங்க சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். ஏறு. என்ன கேளுங்க சார். விசேஷம் நடக்குது. விடுங்க. தள்ளு. என்ன சார்? ஐயா சொல்றாருல. இல்லைங்க. கொஞ்சம் கேளுங்க சார். மாப்ள. புஷ்பா, சொல்றத கேளு, அழுகாத. அவனுக்கு ஏன் எந்த நல்லதுமே நடக்க நான் மாட்டேங்குதுன்னு பாத்துக்கிறேன், நீ தெரியல. அழுகாத. நீ போ, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் மாப்பிள்ளையோட வரேன். நீ அழுகாத புஷ்பா, தைரியமா போ. பாரியா, இனிமே இந்த இடத்துல எப்படியா சடங்கு நடக்கும்? ஆமா, எப்படி கரெக்டா போலீஸ் இங்க வந்தாங்க? அவன் பொறுக்கிங்கிறது இன்னைக்கு தான் தெரியுமா? இல்லையா, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. புஷ்பா, இந்த ஆராய்ச்சி எல்லாம் இப்ப எதுக்கு? நீ உள்ள போ, நான் போய் மாப்பிள்ளையோட வரேன். டேய் சமூக, வாடா போலாம். போ, தைரியமா இரு. அம்மா, அம்மா பகவதி, அம்மா தாயே, அம்மா பாரு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையே. அம்மா, உன்னை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா என் பொண்ணு பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு. அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டேன். தப்புதாம்மா, தப்புதான், என்ன மன்னிச்சிடு. உன் மேல போய் சந்தேகமா? இல்ல இல்ல, எனக்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்கவே கூடாது. சங்கிலிக்கு வந்து என் பொண்ண கைய பிடிச்சு அத்தனை பேருக்கு முன்னால அவளை தாரவாத்து கொடுன்னு சொன்னப்போ பயந்துட்டேம்மா நானு. முடிஞ்சு போச்சு, இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். நீ ஒரு ஓரத்துல இருந்துகிட்டு சரி செய்ன்னு சொன்னப்போ என்னால முடியல. இதுதான் நடக்க போகுதுன்னு வேதனைப்பட்ட. அப்படியே வேதனையோட உன் மேல பாரத்தை போட்டு அப்படியே கைய பிடிச்சு அப்படி குடுக்கலான்னு இருந்த. நம்ப முடியல தாய், நான்லாம் ஒரு சாதாரண மனுஷ ஜென்மம். எனக்கு இந்த 2 கண்ணுல என்ன தெரியுதோ அதை மட்டும்தான் நான் நம்புவேன். ஆனா நீ அப்படி இல்லம்மா. உனக்கு 1000 கண்ணு, அதுக்கு மேலையும். உலகத்துல எங்க எது எப்ப நடக்கும்னு உனக்கு தான் தெரியும். ஆனா இதுதான் நடக்கும்ங்கறத நீ தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. நான் மடச்சி தப்புதான், தப்புதான். மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடுமா. மீனாட்சி, அம்மா, நீ இவ்ளோ பரிதவிச்சு வர்றதுக்கு தப்பு ஒன்றும் பண்ணலையே. அம்மா, நீ என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திட்ட. இன்னைக்கு நீ காப்பாத்தின மாதிரி என்னைக்கும் நீ காப்பாத்தணும். அவ நல்லா படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணும். இந்த கல்யாணம் எல்லாம் இப்போதைக்கு வேண்டாம்மா. அவளும் ரொம்ப பட்டுட்டா இதெல்லாத்துலயும். வேண்டாம் அம்மா, இத மட்டும் கொஞ்சம் செஞ்சிடுமா. அவ படிக்கணுமா, 10 பேருக்கு அவ நல்லது செய்யணும் அம்மா. ஆனா அவ நல்ல நேரம் வந்துருச்சு மீனாட்சி. என்னம்மா சொல்ற? என்ன மீனாட்சி, ஜோசியர் சொன்னதை மறந்துட்டியா? அவன் கிடக்குறான். நீ சொல்லு, நீ சொல்றத மட்டும்தான் நான் நம்புவேன். உன் பொண்ணுக்கு கல்யாண நேரம் வந்துருச்சு. யார் தடுத்தாலும் அது நிக்காது. அப்ப இப்ப நின்னது அதுவும் உண்மைதான். சீக்கிரம் கல்யாணம் நடக்க
நீ சொல்லிட்டல்ல, இது போதும். நான் சந்தோஷமாவே இருக்கேன். நீ என்ன கைவிடல. நன்றிம்மா. அம்மா, இனிமே நான் எதுக்கு பயப்பட போறேன்? எனக்கு இருந்த குழப்பம் எல்லாமே எல்லாமே தீந்து போச்சுமா. நீ தீர்த்துட்ட. எனக்கு என்னமோ என் மனசு மூளை எல்லாம் குழம்பி போயிருந்துச்சு. அம்மா, தாயே, பகவதி, நீ இருக்கம்மா. இனிமே எல்லாத்தையும் நீ பாத்துப்ப. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கையும் வந்துருச்சு. எனக்கு அந்த கவலையும் இல்ல. யமுனா, நீ போய் பாயாசம் ரெடி பண்ணுடி. என்னடா, பாயாசம் பண்ணு. அவளுக்கும் படைச்சிட்டு நாமளும் எல்லாரும் சாப்பிடுவோம். நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், எல்லாத்தையுமே அவ பாத்துப்பா அப்படின்னு. பந்தக்கால் நட்டாச்சு, பத்திரிக்கை கொடுத்தாச்சுன்னு சொன்னாங்கல்ல எல்லாரும். கடைசியில என்ன நடந்துச்சு? பாதி கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள படக்குன்னு உடைஞ்சு போச்சு. தாரவாத்து கொடுக்கணுமா? தாரவாத்து. அதுவும் ஏன் சக்திய, என் பொண்ண வந்து நின்னாளா அவ? சக்தி, சக்தி, இங்க வா. என்ன இந்த ஃபங்க்ஷன் நின்னுடுச்சா? நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். இப்படிதான் ஏதாவது நடக்கும்னு நான் அப்பவே நினைச்சேன். உன் தங்கச்சி தான் சொன்னால, பழசையெல்லாம் மறந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அன்னைக்கு என் முன்னாடி சத்தியெல்லாம் பண்ணா. அந்த சத்தியத்தை அந்த நிமிஷம் நான் நம்பினேன். சரி, அவ கல்யாணம் முடிஞ்சிடும், என் பையனுக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடத்திடலான்னு நான் நினைச்சேன். எல்லாம் நல்லபடியா நடக்கிறப்போ போலீஸ் வந்துட்டாங்க. என்ன இதெல்லாம் வீடா இது? ஒரு நல்ல காரியம் இந்த வீட்ல நடக்கவே நடக்காதா? எப்ப உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கிறது? எப்ப உன்னை என் வீட்டுக்கு மருமகள நான் கூட்டிட்டு போறது? சக்தி, இத நான் உன்கிட்ட தான் கேட்கணும். அது என்ன, உங்க வீட்ல மட்டும் எல்லா கடைசி நேரத்திலயும் கரெக்டா எல்லாமே தப்பாவே நடக்குது? ஏமா பெரிய மனுஷி, நீங்க வீட்டுக்கு பெரியவங்க தானே? எப்படிமா நேரம் பார்த்து சரியா போலீஸ் வீட்டுக்கு வந்து சங்கிலி அப்படியே அழகா அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க? எப்படிதான் இதெல்லாம் நடக்குதோ? ஏங்க நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. என்ன கோகிலா, எனக்கு மட்டும் என்ன தெரியும்? இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேனா? நீங்க வருவீங்கன்னே எனக்கு தெரியாது. இப்படி ஒரு சடங்கு நடக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இது எல்லாம் அவளோட செயல். அவளோட செயல்? என்னம்மா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏமா, இங்க என்னென்ன நடக்குதுன்னு எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நீங்க தயவு செஞ்சு அத பத்தி பேசுங்கம்மா. ஐயோ, இதுக்கு என்ன பேசுறது, என்னத்த சொல்றது? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இப்படி ஒரு சடங்குன்னு என்கிட்ட யாருமே சொல்லல. புஷ்பா தட்டு தூக்கிட்டு வந்துட்டா. சட்டுன்னு எப்படி வந்தாங்க, எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. போலீஸ் வந்த வேகத்துல அப்படியே தட்டி தூக்கிட்டு. இதுல நான் என்னத்த சொல்றது? அம்மா, நிஜமா சொல்றேன், சித்தி அப்பாவும் திடீர்னு சொல்லாம வந்தாங்க. தாரவாத்து கொடுக்கணும்னு அம்மா கிட்ட சொன்னாங்க. சரின்னு நாங்களும் ரெடியா தான் இருந்தோம். ஆனா எதுக்கு போலீஸ் வந்தாங்க, என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. அது எப்படி தெரியாம இருக்கும்? உனக்கு எல்லாம் தெரியும். ஆமா, உனக்கு எல்லாம் தெரியும். என்ன சக்தி, நடிக்கிறியா? குடும்பத்தோட நடிக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? எங்க மேல எதுக்கு கோவப்படுறீங்க? ஏய், நடிக்காத. நான் வயித்தறிச்சல்ல பேசிக்கிட்டு இருக்கேன். நீ தானே என் தம்பி அரெஸ்ட் பண்ண சொன்ன. நீ சொல்லி தானே போலீஸ் இங்க வந்துச்சு. நானா? ஆமா, வேற யாரு? நீதான், நீயே தான்.
நீ சொல்லாம கரெக்டா தார வத்து கொடுக்கும்போது போலீஸ் எப்படி வரும்? இதேதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அன்னைக்கு கோயில்ல என் பையன் தாலி கட்டுற நேரத்துல அந்த ரவுடிங்க வந்து கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க. பின்னாடி இவளே வந்தா. இதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்ல. என்னம்மா நீங்க எதோட முடிச்சு போடுறீங்க? சரிம்மா, இதுக்கும் அதுக்கும் நான் முடிச்சு போடலனே வச்சுக்கலாம். சரி, அப்ப நீயே சொல்லு, அது எப்படி சரியான நேரத்துல ஒரு ரவுடி வரான், இப்ப போலீஸ் வருது, இதெல்லாம் தானா நடந்துச்சுன்னு நான் நம்பணும்? இவ படிச்சவ இல்ல, அதான் எல்லாத்தையும் கரெக்டா பண்றா. நீங்க சந்தேகப்படுறதும் கரெக்ட் தான். அட நீங்க வேற, நிச்சயம் இவ தான் பண்ணிருக்கா. நேத்து இவ கூட கலெக்டர் வீட்டுக்கு என் தம்பி பத்திரிக்கை கொடுக்க போனான். ஆசையா போனாங்க. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? இவளும் அவனை மதிக்கல, அந்த கலெக்டரும் என் தம்பிய மதிக்கல. அவன் என் வீட்டுல வந்து எப்படி புலம்புனான் தெரியுமா? எனக்கு அப்பவே மனசுல பட்டுச்சுங்க, என்னமோ சரியில்லைன்னு. அதுக்குதான் இந்த தார வாத்து குடுக்கற ஃபங்க்ஷனை நான் உடனே வச்சேன்.